சின்ன வயசுல எல்லாம் வந்து இந்த கோர்ட்டை அந்த கோட்டுக்கிட்டலாம் போட்டு அந்த இதெல்லாம் கட்டிக்கிட்டு யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு லாயர்கள்லாம் பேசும்போது பார்த்தா எனக்கு ரொம்ப அது ஒரு பெரிய ஹீரோ மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால் நம்ம லாயருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் ஆசைப்பட்டேன். சூழல்கள் அது படிக்க முடியல. அப்புறம் கடைசியில் எதுவுமே டிகிரிக்கே படிக்க முடியல போச்சு, அது வேற. பிஎஸ்சி ஃபெயில் ஆகி வந்துட்டோம். லாயர் அப்படின்னு சொல்லும்போது சினிமாவில் வந்து திருடன் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக என்னென்ன பாதுகாப்பு பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து எல்லாத்தையும் தாண்டி எப்படி வந்து திருடிட்டு போகிறான் அல்லது ஒரு தப்பு பண்ணிட்டு போகிறான், க்ரைம் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிறது அவனுக்கு அதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும். இது எல்லாம் தாண்டி போலீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வருது. வந்து அவங்க உள்ளே வந்து எவன் இப்படி திருடிட்டு போயிருப்பான், எந்த வழியாக வந்திருப்பான், எந்த வழியாக இப்படி பண்ணியிருப்பான், அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மண்டையை உடைச்சி கடைசியில் கரெக்டாக கண்டுபிடிச்சி போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய மூளை வேணும். கடைசியில் அதுக்கப்புறம் லாயர்கிட்ட போவாங்க. இவன் திருநதில் எப்படி, இவன் பிடிச்சது எதை வச்சு பிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இதை உடைக்கிறதுக்காக லாயர் அவருடைய மூளையை பிரயோகப்படுத்துவார். அது இதை விட கிரேட்டு. இருக்கிறது இல்லைன்னு பண்ணிடுவார், இல்லைங்கிறது இருக்கிறதுன்னு சொல்லி பண்ணிடுவார். ஸோ அந்த லாயர் மூளைங்கிறது இது ரெண்டு விட வித்தியாசமான ஒரு பிரெயின்.